இதுக்கு அமைச்சரவையை கூட்டி நீங்கள் விவாதிச்சிங்கன்னா அமைச்சர்கள் சொல்லுவாங்களா, அண்ணே சஸ்பெண்ட் பண்ணி விடுனே, இவங்க எதுக்குன்னு நம்ம காப்பாற்றணும், 40 பேர் செத்துருக்காண்ணே, ஜனம் பூரா கோபமாக இருக்குதுண்ணே, எதுக்கு பர்மிஷன் கொடுத்தானே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே, சஸ்பெண்ட் பண்ணி விடுனேன்னு நேரு சொல்லுவாரா, மாசு சொல்லுவாரா, துரைமுருகன் சொல்லுவாரா? அனுபவம் வாய்ந்த தலைவர் துரைமுருகன், தம்பி ஒரு கமிஷனை போடு, நாளைக்கு போடலாம் கமிஷனை, சஸ்பெண்ட் பண்ணி விடும் முதல்ல 2 பேரை. இப்போ இந்த சாவுக்கு யார் பொறுப்புன்னா அந்த பாருங்கள், இவர் தான் பொறுப்பான அதிகாரி முதல்ல நாங்கள் இடைநீக்கம் செய்திருக்கிறோம். அந்த ஒரு ஆளை பழி கொடுக்கறதுனால உங்கள் அரசாங்கம் ஏதாவது கவிழ்ந்துற போதா? இதுதானே அரசியலின் இலக்கணம். அப்போ அந்த அதிகாரிகளை பார்த்து ஆளும் கட்சியினரும் பயப்படுறாங்களாங்க சார்? அருமையாக முடிச்சிட்டிங்க பாயிண்ட்டை. இதை தான் நான் இவ்வளோ லெங்க்த்தாக சொன்னேன், நீங்கள் ஒரு வரியில் முடிச்சிட்டீங்க. தெரியுதா உங்களுக்கு? அதிகாரிகள் தான் இந்த வழி அரசையே நடத்துகிறார்கள் என்பது தெரிகிறதா? எந்த அதிகாரி இந்த தப்புகள்லாம் காரணமோ அந்த அதிகாரி போய் பேட்டி கொடுத்துட்டு விஜய் மேலே பழிய போட்டுருக்கிறார். நாங்கள் சொன்னாங்க ஒரு 30 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்க, நிறுத்தலைங்க. நிறுத்தியிருந்தாருன்னா செத்துருக்க மாட்டேங்க. உளவுத்துறை தானே சார் இதை கணிச்சிருக்குண்ணா? ஆமாம், அப்போ உளவுத்துறை அதிகாரியோட தலை உருண்டிருக்கணுமா வேணாமா?